உன் மேல எஃப்ஐஆர் போட்டாச்சு. நீ வேலை கிடைக்கிறதே கஷ்டம். ஒழுங்கா வந்துரு. சே, எங்க இருக்கான் தெரியலையே. மாட்டான். குட் மார்னிங் சார். சிக்கனியா? எஃப்ஐஆர் போட்டு உன்னை தேடிட்டு இருக்கேன். எங்கடா போற? சார் குரூப் 4 எக்ஸாம் எழுத போயிட்டு இருக்கேன் சார். மதியம் எக்ஸாம் முடிச்சுட்டு நானே ஸ்டேஷன் வந்துடுறேன் சார். ப்ளீஸ் சார். உன் மேலே எஃப்ஐஆர் போட்டாச்சு, வேலையே கிடைக்காது, லைஃபே போகும் சொல்லிட்டு இருக்கேன். ஓ, ஹால் டிக்கெட் வேறையா? சார் எஃப்ஐஆர் போட்டால் கவர்மெண்ட் வேலைலாம் கிடைக்காதுன்னு யார் சார் சொன்னா? முதல் ஹால் டிக்கெட் கொடுங்க சார். கொடுப்பா சார். கொடுங்க சார். கொடுப்பா சார். கொடுங்க சார். சரி உன்னை எக்ஸாமுக்கு அனுப்புகிறேன். ஆமாம், எஃப்ஐஆர் போட்டாலும் கவர்மெண்ட் வேலை கிடைக்கும்னு உனக்கு யார் சொன்னா? என்ன சார், டிஎன்பிஎஸ்சி யூபிஎஸ்சி எக்ஸாம்க்குலாம் படிச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த ஜென்ரல் நாலேஜ் கூட தெரியாமல் இருப்பேனா? எங்க சொல்லு பார்ப்போம் ஜென்ரல் நாலேஜா. சொல்கிறேன் சார், இதைத்தான் நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நீங்கள் போலீஸ் வேற. சிம்பிள் சார். எஃப்ஐஆர்னா உங்களுக்கே என்னன்னு தெரியும். சிஆர்பிசி செக்ஷன் 154 படி ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட், முதல் தகவல் அறிக்கை தான். இதில் நான் தான் குற்றம் செஞ்சேன்னு உங்களால் குற்றம் சுமத்த தான் முடியுமே தவிர இவன் தான் குற்றம் செஞ்சா அதுக்கு இந்த ஆதாரம்லாம் இருக்குன்னு அதில் எழுதவே முடியாது. ஏன்னா அது ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் தான். ஆனால் அப்படி எழுதணும் அப்படின்னா நீங்கள் விசாரணையெல்லாம் முடிச்சுட்டு ஷார்ட் ஷீட்டுன்னு சொல்லக்கூடிய குற்றப்பத்திரிக்கையில் தான் நீங்கள் அந்த மாதிரி எழுத முடியும். இவன் தான் குற்றம் பண்ணால் அதுக்கு இந்த ஆதாரங்கள் சாட்சிகள்லாம் இருக்குது அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் அதை வச்சுட்டு கோர்ட்லேயே விசாரணைக்கு எடுப்பாங்க. அதுக்கப்புறம் சாட்சிகள் ஆதாரங்கள் அடிப்படையில் விசாரித்து நான் தான் குற்றம் செஞ்சேன்னு சொல்லி கோர்ட்டில் ஜட்ஜு தான் முடிவு பண்ணுவார். இப்போ நீ தான் தப்பு செஞ்சுன்னு நிரூபணம் ஆயிடுச்சுன்னா வேலை கிடைக்காதுல்ல? வாஸ்தவம் தான் சார். நான் தான் குற்றம் செஞ்சேன்னு நிரூபணமாகி எனக்கு தண்டனை கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் எனக்கு எந்த கவர்மெண்ட் வேலை கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம்தான். ஆனால் என் மேலே தப்பு இல்லை அப்படின்னு சொல்லி நிரூபணமாகி நான் விடுதலை ஆகிட்டேன் அப்படின்னா அதைத்தான் ஹானரபிள் அக்யூட்டல்னு சொல்லுவாங்க. இப்படி என் மேலே தப்பு இல்லைன்னு சொல்லி நான் நிரூபித்து வெளியில் வந்துட்டேன் அப்படின்னா அதுக்கப்புறம் எனக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்கிறது ஈஸி தான். ஆனால் என்ன, அப்படி நிரூபிக்க தான் வருஷ கணக்காகும். அது தெரிஞ்சு தானே நீங்கள் இப்படி என்னை மிரட்டிக்கிட்டு இருக்கீங்க. ஓ, நீ அப்படி வேற. இப்போ நீ எக்ஸாம்லாம் பாஸ் பண்ணிவிட்டு இன்டர்வியூக்கு வெயிட் பண்ணுற நேரம் உன் மேலே எஃப்ஐஆர் போட்டுட்டா வேலை கிடைக்காதுல்ல? அதான் ஏற்கனவே சொன்னேன்ல சார், கோர்ட் வரைக்கும் போய் தண்டனை முடிவாயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் எனக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்கிறது கஷ்டம் தான். ஆனால் எக்ஸாமில் பாஸ் ஆகி இன்டர்வியூக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது என் மேலே எஃப்ஐஆர் ஆகிடுச்சு, கேஸ் பெண்டிங்கில் இருக்குது அப்படின்னா எனக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. ஆனால் நிராகரிக்கவும் நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்படி நிராகரிச்சிட்டாங்க அப்படின்னா நான் ஹைகோர்ட்டில் போய் ஒரு பெட்டிஷன் போட்டு என் மேலே கேஸ் பெண்டிங்கில் தான் இருக்குது, எஃப்ஐஆர் தான் போட்டிருக்காங்க, எனக்கு அந்த கவர்மெண்ட் வேலை கொடுங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்கலாம். ஆனால் அதுவுமே கோர்ட்டு முடிவு பண்ணுறதா இருக்குது. அதே நேரத்தில் நான் வேலைக்கு சேர்ந்ததுக்கப்புறம் என் மேலே எஃப்ஐஆர் போட்டாங்க, கேஸ் பெண்டிங்கில் இருக்குது அப்படின்னா என்னை கொஞ்சம் நாளைக்கு சஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அப்புறம் துறை ரீதியான நடவடிக்கை எடுப்பாங்க. அதுக்கப்புறம் கோர்ட்டில் போய் தண்டனை முடிவாயிருச்சு அப்படின்னா எனக்கு கிடைச்ச கவர்மெண்ட் வேலையும் பறி போயிடும். ஓ அப்படியா? இங்கே பாரு, உன் மேலே திருட்டு கேஸ் போட்டிருக்கு. அப்படியே நீ தப்பு பண்ணலைனாலும் பொய்யான எஃப்ஐஆர் போட்டு உன்னை உள்ள தள்ளிட்டா வேலை கிடைக்காதுல்ல? பொய்யான எஃப்ஐஆர் போட்டிங்கன்னா சிஆர்பிசி செக்ஷன் 482 படி உடனே ஹைகோர்ட்டில் போய் ஒரு பெட்டிஷன் போட்டு என் மேலே தப்பே இல்லை, பொய்யான எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க, அந்த எஃப்ஐஆரை கேன்சல் பண்ணுங்கன்னு சொல்லி கோர்ட்டில் கேட்பேன். சப்போஸ் என் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்களே அந்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கிட்டாங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் எஃப்ஐஆர் போடுறதுக்கு முன்னாடியே கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கணும். சப்போஸ் ஒரு தடவை எஃப்ஐஆர் போட்டாச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் கோர்ட்டில் போய் தான் வாபஸ் வாங்கி சமரசமாக ஆயிக்க முடியும். அப்படி சமரசம் ஆகினா கூட கவர்மெண்ட் வேலை கிடைக்க எனக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் எனக்கு எதிராக சாட்சி சொல்கிறவங்க மாற்றி பேசி அதனால் நான் விடுதலை ஆகிட்டா கூட எனக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அப்புறம் இந்த பெனிஃபிட்ஸ் ஆஃப் டவுட், சந்தேகத்தின் பேரில் எனக்கு சாதகமாகி என்னை விடுதலை பண்ணிட்டா கூட எனக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்குது. மற்றபடி இந்த பெட்டி கேஸு, டிராஃபிக் அஃபென்ஸு, ஆக்சிடென்ட் கேஸு இதெல்லாம் நடந்துச்சுன்னா அதுக்கெலாம் பயப்பட தேவையில்லை, கவர்மெண்ட் வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் உங்களை மாதிரி போலீஸ் வேலைக்கு நான் ட்ரை பண்ணுறதா இருந்தால் என் மேலே எஃப்ஐஆர் ஆயிருக்கவே கூடாது. அப்படி எஃப்ஐஆர் ஆயிருந்தாலே இந்த போலீஸ் வேலைலாம் கண்டிப்பாக கிடைக்காது. அதே நேரத்தில் என்ன மாதிரி கவர்மெண்ட் வேலைக்கு அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணும்போதே அந்த அப்ளிகேஷனில் உங்கள் மேலே எது எஃப்ஐஆர் இருக்கா, கேஸ் எதுவும் பெண்டிங்கில் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும். அதை மறைக்காமல் டீட்டெயிலாக கொடுத்துடணும். அப்படி மறைச்சி நம்ம இன்டர்வியூவில் போய் உட்காந்தோம் அப்படின்னா போலீஸ் வெரிஃபிகேஷன் மூலமாக நம்ம மேலே கேஸ் இருக்குங்கிறது தெரிஞ்சிடும். அப்புறம் வேலை கிடைக்காது. ஓ, ஒருத்தவங்க மேலே எஃப்ஐஆர் மட்டும் தான் போட்டிருக்குன்னா அவங்களுக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவே அவங்க தண்டனை அனுபவிச்சிட்டா கவர்மெண்ட் வேலை கிடைக்கிறது கஷ்டம். உன் மேலே எஃப்ஐஆர் மட்டும் தான் போட்டிருக்கு, இருந்தாலும் உன்னை அனுப்ப முடியாது. ஏய், என்ன ஓடிட்டியா? போ, எப்படி நீ என்ன தேடி தான் வருவ. அப்பாடா, தப்புச்சிட்டோம். என்ன எஃப்ஐஆர் காப்பி என்கிட்ட இருக்கு? அப்போ என் ஹால் டிக்கெட்டு சார்.